ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். கோயம்புத்தூரில் இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். அரிசி 1.5 காப்படி எடுத்துக்கோங்க. அரை காப்படி பருப்பு எடுத்துக்கோங்க. அரிசி 300 கிராம், பருப்பு 100 கிராம். இதை 3 வாட்டி கழுவி எடுத்துருங்க. அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். எண்ணெய் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். குக்கரில் சூடான உடனே அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம் அரை ஸ்பூன், இது 2 பொரிஞ்ச பிறகு ஒரு பச்சை மிளகாய், ஒரு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் வதங்கின பிறகு ஒரு கட்டி பூண்டு உரிச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வதக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்ச பிறகு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் உரிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்க விடுங்க. தக்காளி வதங்கின பிறகு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் வதக்குங்க. அரிசியும் பருப்பும் சேர்த்து 400 கிராம். இப்போ நீங்கள் 800 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம கழுவுன அரிசியும் பருப்பையும் நல்லா வடிகாட்டி வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் நல்லா கொதி வந்த உடனே நம்ம வடிகாட்டின அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி 3 விசில் வைங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு திறங்க குக்கரை. பிரியாணி போல் இந்த அரிசி பருப்பு சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கிளறுங்க. இப்போ வாங்க ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. கொஞ்சம் ஊறுகாவும் 2 அப்பளம் இருந்தால் போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு. சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இந்த அரிசி பருப்பு சாதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.